மோம் பியூட்டி ஆட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கோகனட் ஷெல், அதாவது தொட்டாங்குச்சி இருக்குது இல்லையா, தேங்காவோடு, இது யூஸ் பண்ணிவா இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் வந்துட்டு பார்க்க போகிறோம். தென் அது கூடயே ஏதாவது ஒரு டப்பா வந்துட்டு நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட பெயிண்ட் டப்பா இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற தொட்டாங்குச்சிக்கு எது வந்துட்டு மேட்சாக இருக்கோ அந்த மாதிரியான டப்பா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தொட்டாங்குச்சிக்கு 2 டப்பாமே வந்துட்டு மேட்சாக இருக்கும். பட் நான் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் டப்பா தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு தொட்டாங்குச்சி எடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது உள்ளுக்குள்ளே தேங்காய்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிற அந்த குட்டி டப்பாவை வந்துட்டு அந்த தொட்டாங்குச்சிக்குள்ளே வச்சு பார்க்கும்போது நல்லா ஹைட்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இந்த பாக்ஸை சுற்றி இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல வந்து கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்காக நீங்கள் டேப் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கம்மே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரோல் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இல்லையா. தென் இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் A4 ஷீட் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு இந்த கார்ட்போர்ட் ரோலை சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு பதிலாக ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் கூட நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா போஸ்டர் கலர் கூட வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணினதுக்கு அப்புறமா இதை வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்குமே நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட், நார்மல் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி வந்துட்டு கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது காயட்டும். காயறதுக்குள்ளே நம்ம வீட்டில் வீடு கூட்டுற தொடப்பம் இருக்கும் இல்லையா, அந்த தொடப்பத்துலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்த தொட்டாங்குச்சியை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த தொட்டாங்குச்சியோட ஒரு சைடு மட்டும் நான் இந்த மாதிரி கம் வந்து அப்ளை பண்ணி ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுக்கிறேன். விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச அந்த தொடப்பத்தை இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் இடமா வந்துட்டு கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடும். பேஸ்ட் பண்ண கீழே விழுகிற மாதிரி வந்து இருக்கும். நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய கம் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஃபுல்லாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வந்துட்டு விட்டு வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் ரியல் லுக்கு ஹட் மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கும். ஓகேங்களா, கட் பண்ணும்போது கோணல் மாடலாக வந்துட்டு கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் டாப்லேயுமே வந்துட்டு ஈவனாக இல்லாத மாதிரி இருந்தது, ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அண்ட் சைட்ஸில் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயாவது ஈவனாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கேயுமே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளேயும் நம்ம கலர் பண்ணி வச்சு அந்த ரெட் கலர் இந்த ரோல் இருக்குது இல்லையா, இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதை நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு குட்டி டப்பா வச்சுருந்தோம்ல, அந்த டப்பா சைடு வந்துட்டு இது இந்த மாதிரி கதவு மாதிரி வந்துட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். தென் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் டிசைன் கூட வந்துட்டு பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா காயட்டும். காஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தொட்டாங்குச்சியோட சென்டரில் இந்த மாதிரி வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி. ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை வந்துட்டு நான் என்னோடய செகண்ட் சேனல் என்மகள் தருணி சேனலில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் அங்கே எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு நம்மளோட செகண்ட் சேனலோட செட்டப்பு. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி மினியேச்சர் துளசி மாடம் வந்து இருக்குது. இந்த வீடியோ வந்துட்டு நேற்று நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி மினியேச்சர் ஹட் வந்து இருக்குது. இந்த வீடியோ கூட ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஹட் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா இருக்குது, ரியலாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். யாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இதை தொட்டாங்குச்சியில் தான் வந்துட்டு பண்ணணும், கோகனட் ஷெல்லில் தான் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரியாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் கூட நம்ம ரெடி பண்ண ஒரு பொருள் வந்து இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மினியேச்சர் வில். இதோட லிங்க்குமே வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோ வீடியோஸாக இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஹாய் அக்கா, நான் வந்து உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர். நீங்கள் செஞ்ச அந்த ஸ்லைமை நானும் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹலோ அக்கா, நான் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர். நீங்கள் செஞ்ச ஸ்லைமை வந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சப்போர்ட்ஸ் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் அண்ட் என் மகள் தருணி சேனல். தருணி பாப்பா நல்லா இருக்காளா அக்கா?
ஹாய்க்கா, உங்களுக்கு இந்த கட்டவண்டி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நாங்களும் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப நாளாக இந்த மாதிரி நான் கிராஃப்டே பண்ணல. இன்றைக்கி தான் ஐடியா வந்துச்சு பண்ண. நல்லா இருக்காக்கா? ஹாய் ஆண்டி, நான் உங்களுடைய ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர். அண்ட் நீங்கள் செஞ்ச கிராஃப்டை பார்த்து நான் இந்த பாட்டில் ஆட்டை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆண்டி. அதுக்கப்புறம் இந்த சிவலிங்கம் பண்ணி பார்த்தேன் ஆண்டி. அண்ட் பாய் ஆண்டி. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் வித்யா அக்கா, நான் உங்களோட ஸ்லைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஹாய் அக்கா, நான் உங்கள் வீடியோவை பார்த்து ஸ்லைம் செஞ்சேங்க்கா. சூப்பராக வந்துச்சுக்கா. பபுளுக்கும் ஸ்லைம் சூப்பராக வந்துச்சுக்கா. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அப்லோடிங்க்கா. நான் நிறைய கிராஃப்ட் செஞ்சேன். எனக்கு அமுத்த தெரியாதுக்கா. நான் இப்போ தான் அமுத்த தெரிஞ்சனால அமுத்தினேங்க்கா. சப்போர்ட் த மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். சப்போர்ட் த என் மகள் தலுனி சேனல். தலுனி பாப்பா எப்படிக்கா இருக்கா கேட்டேன்னு சொல்லுங்கள். பாய்க்கா. ஹாய் அக்கா, ஐம் ஸ்வாதி ஃப்ரம் கோயம்புத்தூர். நீங்கள் செஞ்ச கோகனட் ஷெல் கிராஃப்ட் நானும் பண்ணி பார்த்தேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, நீங்கள் ரெடி பண்ண கூகுளி ஐஸ் நானும் ரெடி பண்ணக்கா. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட். கரெக்டாக 2 மினிட்ஸில் நான் செஞ்சுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கதையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒத்தவே இல்லை. தேங்க்யூ ஃபார் திஸ். ஐ வில் சப்போர்ட் ஆல்வேஸ் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் ஆண்டி, நான் நீங்கள் பண்ணியிருந்த கிஃப்ட் ஐடியா கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்கள் ஆண்டி. ஹாய் ஆண்டி, என் பேர் திவ்யதர்ஷினி. நீங்கள் கார்பன் பேப்பர் பண்ணதை நானும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கார்பன் பேப்பர் வச்சு உன்னை நான் ட்ரா பண்ணியிருக்கேன், ட்ரேஸ் பண்ணி. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆண்டி. ஹாய்க்கா, என் பேர் ஸ்வேதா. நான் திருப்பூரில் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பபிள்கம் வச்சு எப்படி ஸ்லைம் பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்லைம் மேக்கிங்கு. இதுவே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. தேங்க்ஸ்க்கா இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு. நீங்கள் சொன்ன டைமோட இது ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. 5 மினிட்ஸில் எனக்கு ஸ்லைம் வந்துருச்சு. அதுவும் நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது. எங்கள் வீட்டு பெட்லேருந்து எங்கள் டோர் வரைக்கும் போச்சுக்கா. தேங்க்ஸ்க்கா இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்க்கா உங்களோட அப்கமிங் வீடியோஸ்க்கு. டாட்டா, பாய். ஐ வில் சப்போர்ட் ஆல்வேஸ் மாம் பியூட்டி சேனல். தேங்க்யூக்கா. நாளுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் செஞ்சு பார்த்தேங்க்கா. சூப்பராக ஒர்க் ஆச்சு. அழியவே இல்லை. தேங்க்யூ ஃபார் திஸ். ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் மாம் பியூட்டி சேனல். ஹாய்க்கா, உங்களோட மாம் பியூட்டி சேனல் பார்த்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. 100% ஒர்க்கிங். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ்.